பிரண்டை தொகையல். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஷ்மீர் ஜெயக்குமார். அருமையான அரிப்பே இல்லாத இந்த சுலபமான பிரண்டை தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரண்டை உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முட்டி வலி மற்றும் பல நோய்களுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பிரண்டைக்கு உள்ளது. அதை பக்குவமாக சமைச்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு இந்த நோய்களின் வலி மற்றும் வீரியத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் அறிஞ்ச உண்மை. ஆனால் அந்த பிரண்டையை நம்ம பொதுவாக ஏன் சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னா, அது அரிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை சரியாக பண்ணலைன்னா அது அரிக்கும், அதனால அது சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதை தவிர அதுக்கு ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். அந்த துவர்ப்பையும் தவிர்க்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பண்டத்தையே விட்டுட்டோம். அதனால் அதையே சுவையானதாக செஞ்சால் நிச்சயமாக சாப்பிட முடியும் இல்லைங்களா? வாங்க சுவையாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பிரண்டை தொகையில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கும். அப்போது கைகள்லாம் நம்மளுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லெண்ணெய் அல்லது இதுக்கு உபயோகப்படுத்த போகிற எண்ணெயை கையில் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். இதனால் என்ன ஆகும், அரிப்பு நம்ம மேலே கையில் அந்த தோல் வழியாக போகிறத நம்ம தடுத்துடுவோம். அப்போது நம்மளுக்கு அரிப்பு குறைவாக இருக்கும். இதை அறிகிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இதனுடைய மேல் புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும். அதாவது பக்கத்தில் முட்கள் இருக்கிற மாதிரி ஒரு 4 புறமும் ஒரு நார் மாதிரி ஒரு கட்டியமான தோல் இருக்கும். அந்த தோலை மட்டும் நம்ம நீக்கினா போதும். அதை தவிர இது போன்ற கணுக்கள் இந்த இடையில் இப்படி சேருது இல்லைங்களா, இந்த கணுக்களையும் எடுத்துடணும். இதை இப்படி அரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். சிறிதளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த பிரண்டையை முதல்ல போட்டு வதக்கிடலாம். அதாவது பிரண்டை நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நம்மளுக்கு இந்த அரிப்பு வராது. எனக்கு லேசாக கையில் அரிப்பு ஏற்பட்டுருக்கு. நான் எண்ணெய் தேய்ச்சி செய்தாலும் லேசான அரிப்பு ஏற்பட்டுருக்கு. அதனால் இதை பொறுத்துக்கணும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மருந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த பிரண்டையை போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரண்டை ஒரு வறுபட்ட மணம் நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம கருவேப்பிலையை இது கூட போட்டுடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அல்லது இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம உளுத்தம்பருப்பு மற்றும் கடலை பருப்பு போட்டுடலாம். இந்த பருப்பு நல்லா வறுபடணும். இது இப்படி ஓரமாக வச்சிடலாம். உங்கள் வாணலிக்கு ஏற்ற மாதிரி இந்த வறுக்கிறத நம்ம செய்துக்கலாம். அதாவது ரொம்ப குழிவாக இருந்ததுன்னா முதல்ல அந்த பிரண்டையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டுக்கலாம். இதில் பருப்புலலாம் ஒரு நிற மாற்றம் ஏற்பட்டுடுச்சுன்னா மிளகாய் வற்றல் மற்றும் இங்கே பார்த்திங்களா ஒரு இவ்வளவு புளி தேவைப்படும். புளி இருக்கும் பொழுது புளியும் என்ன பண்ணணும்னா அரிப்புத்தன்மையை எடுத்துரும். அதனால தான் நம்ம புளி சேர்க்குறோம். மிளகாய் வத்தல் நான் இது காஷ்மீரத்து மிளகாய் அப்படின்றதுனால இது 3 போட்டிருக்கேன். இதில் காரம் குறைவாக இருக்கும். நம்ம பொதுவாக வேறு வத்தல் உபயோகப்படுத்துகிறோன்னா 2 அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். அல்லது நீங்கள் குடும்பத்துக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, இவ்வளோ காரம் தான் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு காரம் ஒத்துக்காது அப்படின்னா குறைவாகவோ அல்லது நிறைய பிடிக்குன்றவங்க கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். கடைசியாக துருவின தேங்காய். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வதக்கின பிரண்டை நல்லா ஆறி தயாராக இருக்குது. இப்போ நம்மளுடைய மிக்சரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். சிறிதளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதை தவிர நம்ம இதை கொஞ்ச நாள் வச்சுருந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா குறைவாக தண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளுடைய அருமையான பிரண்டை தொகையல் சாப்பிடுவதற்கு தயார்.
இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பரிமாறினீங்கன்னா ரொம்ப சுவையான ஆரோக்கியமான அருமையான பிரண்டை தொகையல் தயார். நண்பர்களே, அருமையான இந்த பிரண்டை தொகையலை செய்து பார்த்து உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் சுவை ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. நிச்சயமாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாக்கோ தொண்டையோ அரிக்கவே அரிக்காது. இந்த முறையை நீங்கள் பின்பற்றினா அதனால தான் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இதில். அதை தவிர கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அப்போ கருவேப்பிலையின் மனம் நம்மளுக்கு கிடைக்கும். செய்து பாருங்களேன், அதுக்கப்புறம் சொல்வீங்க தோசை டு பீஸா. என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.